அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னி மேஷத்திலிருந்து 6வது ராசி கன்னி ராசி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு தாயார் கோவிந்தராஜ பெருமாள், மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வதும், பெருமாள் சரணாகதி அடைவதும், கோவிந்த நாமாவளி சொல்வதும், மாதத்தில் ஒரு புதன்கிழமை பெருமாள் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும், பொருளாக பணமாக இல்லை இதெல்லாம் முடியவில்லை, ஒரு துளசி வாங்கி கொடுப்பது விசேஷம், அல்லது ஒரு 50 கிராம் நெய் வாங்கி கொடு. நெய் என்றால் பசு நெய். கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், பிரிந்த தம்பதியினர் ஒன்றாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும், குடும்பத்தில் புது உறவுகள் வரும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும், உங்களுக்கும் அவர்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்திற்கு தேவையான பண செலவுகள் கண்டிப்பாக செய்வீர்கள், லாபம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம். யாராவது நண்பன் சொல்கிறான், அது சொல்கிறான், இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு குடும்பத்துக்கிட்ட கேட்காம பெருசாக போய் முதலீடு பண்ணிடாதீங்க. எல்லா விதமும் ஏற்றம் ஏற்படும், யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள், இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியம் ஏற்படும், உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் ஏற்படும், தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்ட சனி என்றாலும் ரொம்ப நாட்களாக திருமண தடைகள்லாம் தவிடுபடியாகும். நல்ல குடும்பத்திலிருந்து மணமகன் கிடைப்பதோ மணமகள் கிடைப்பதோ நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை வரன்களும் நல்ல வரன்களாக கிடைக்கும். இளம் வயதை சார்ந்த கன்னியா ராசிக்காரர்கள் பெரிய சாதனை செய்வார்கள். கடல் கடந்து விசா பாஸ்போர்ட்டே இல்லை என்று இருப்பவர்கள் கூட ரெடியாக எடுத்து வைத்துக்கொள்ளும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வாமை, அலர்ஜி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். விட்டமின் டி, கால்சியம் எல்லாம், ஹார்மோன் குறைபாடெல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதில் தான் தொந்தரவு வரும். குடும்பத்தில் ஏற்கனவே டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் மறுமண அமைப்பெல்லாம் கன்னிக்கு டக்குன்று கைகூடக்கூடிய அற்புதமான ஆண்டு பராப வருடம். ஸோ அதற்கேற்று தயாராகி கொள்வது நன்மை. ஏதாவது பிரச்சனை இருக்குது, சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னிக்கு சமாதானம் வெற்றி பெறும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும்.